இந்த வாரம் வந்து இங்கே நான் தான் கிங்கு எலெக்ஷன் இந்த 2 படம் வந்திருக்கு. அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. அது கூடவே உயிர் தமிழுக்கு அப்புறம் ரசவாதியெல்லாம் வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி வாரம் வந்த அரண்மனை 4 இன்ன வரையும் இப்போ வந்த புது படங்களை விட அதிக வசூல் பண்ணுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? உண்மை அதுதாங்க. ஸோ நேற்று 16வது நாள் அரண்மனை 4 கலெக்ஷன் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சந்தான படம் இங்கே நான் தான் கிங் அந்த படத்தை விட போன வாரம் ரிலீஸ் ஆன ஸ்டார் படத்தை விட அந்த படம் தான் வந்து அதான் அரண்மனை 4 தான் வந்து அதிக வசூல். எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ இன்னும் சில படங்கள் முக்கியமாக மலையாளத்தில் நம்ம பிருத்திவிராஜ் அவர்கள் நடித்த படம், அந்த படம் நேற்று மட்டுமே 13 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக கேரளாவில் எவ்வளோ, தமிழ்நாட்டில் அந்த படம் வந்து ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் 24 இயர்ஸ் ஆஃப் குஷி, ஸோ தளபதி விஜய் அவர்களோட ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ஒரு வித்தியாசமான நடிப்பை நம்ம விஜய் கிட்ட வாங்கியிருப்பார். ஸோ ஜோதிகாவுமே அந்த படத்தில் ஒரு சரியான ஆக்டிங். இந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன, ஸோ எந்த அளவுக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நான் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. புத்திசாலித்தனமா சிசிடிவி கேமரா தப்பிச்சது கேவலம் ஒரு செல்ஃபி கேமரா மாட்டிக்கிட்டேன். ஆமாங்க, இரும்பு திரை தான். விஷால் போயிட்டு கன் பாயிண்டில் அவ்வளோதான் லாக் பண்ணிட்டாரு நம்ம அர்ஜுனா அப்படின்னு பார்த்தா கடைசியில் அர்ஜுன் சார் தான் நம்ம விஷாலை லாக் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீனு. அதில் அவர் வந்து இந்த கொடையெல்லாம் வச்சு மறைச்சிக்கிட்டு சிசிடிவிலேருந்து மறையிறதுக்காக போவார். ஆனால் கடைசியில் ஒரு செல்ஃபியில் மாட்டிப்பார். ஒரு பொண்ணு ஒரு செல்ஃபி எடுக்கும், அதில் மாட்டிப்பார். அதை வச்சு இவர் தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பார் நம்ம அர்ஜுன். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் செல்வகுமார் அப்படிங்கிறவர், கிஷோர், அப்புறம் யூசர் அப்படிங்கிறவர், அவர் பேர் தெரில, சரவணன், மேவரிக் 0007, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன படம்னு சொல்கிறத விட அந்த படத்தில் என்ன பாட்டு அப்படிங்கிறது தான் நீங்கள் பதிலாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ என்ன பாட்டுன்னு சொல்கிறவங்க தான் ஆக்சுவல் ஆன்சர். ஸோ அதை பாருங்கள், என்ன ஆன்சர்னு கண்டுபிடிங்க, என்ன பாட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ வசூல்களை போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் இந்த படத்தோட Day 9 கலெக்ஷன் நேற்று இந்தியாவில் 1,68,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $6.8 மில்லியன். அப்புறம் இந்தியா முழுக்க இந்த படம் 23,53,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $154.7 மில்லியன். அப்புறம் கார்ஃபீல்டு அப்படிங்கிற படம் 3Dயில் வந்திருக்கு. இந்த படம் இந்தியாவில் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு, இன்னும் யூஎஸ்ஏல ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்தியாவில் வந்து Day 1 வந்து ஒரு 90 லட்சம் கிட்ட வசூல் பண்ணியிருந்துச்சு. இப்போ டபுள் மடங்காக Day 2 1,84,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $500K. ஸோ யூஎஸ்ஏல மெயினாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இதுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் வரும். அப்புறம் இந்தியா முழுக்க இந்த படம் வந்து டோட்டலாக $2,74,00,000, வேர்ல்டு வைடு $36.5 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸ்ரீகாந்த் அந்த படத்தோட Day 9 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து $2,92,00,000, வேர்ல்டு வைடு $3,21,00,000. நேற்று ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு இந்த படம். இந்தியா முழுக்க $25,68,00,000, வேர்ல்டு வைடு $28,06,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த படம் போக 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 பிக்கப் ஆகி, எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி படம் வழக்கமாக 54 நாள் ஆகும். கண்டிப்பாக ஒரு 30 நாள் இந்த படம் ஓடுதுன்னா கூட ஒரு வெற்றி படமாக அமைகிறதுல மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் குருவாயூர் அம்பலா நடையில் அப்படிங்கிற மலையாள படம், இந்த படம் நேற்றுமே பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. கேரளாவில் $5,02,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 85 லட்சம், ஓவர்சீஸில் $7,55,00,000, வேர்ல்டு வைடு $13,42,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று சனிக்கிழமை இந்த படம் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு, 7 கோடிக்கு மேலே ஓவர்சீஸில். ஸோ டோட்டலாக இந்த படம் $12,67,00,000 கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் $1,85,00,000, ஓவர்சீஸில் $15,55,00,000, வேர்ல்டு வைடு $30,07,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு வெறும் 3 நாளில். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்குமே பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது. ஸோ மலையாளத்தில் இன்னொரு 100 கோடி படமாக இந்த வருஷம் அப்படின்னு ஷாக் ஆகிற மாதிரி ஒரு படம் வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து இந்த படம் 100 கோடி வசூல் பண்ணிச்சுன்னா இது ஒரு 5வது திரைப்படம். அது மட்டும் இல்லாமல்
நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரனுக்கு 2வது 100 கோடி திரைப்படம். ஸோ பிருத்திவிராஜ் சுகுமாரனுக்கு ஆல்ரெடி இந்த படம் 2வது பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு 2024. அரண்மனை 4 இந்த படத்தோட டே 16 வசூல் தமிழ்நாட்டில் வந்து 1,65,00,000, ஆந்திரா தெலுங்கானால 21 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சம், ஓவர்சீஸில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு 2,79,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 50 கோடியே கடந்திருக்குங்க. 50,44,00,000, ஆந்திரா தெலுங்கானால 5,71,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4,51,00,000, ஓவர்சீஸில் 16,86,00,000, வேர்ல்டு வைடு 77,52,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் 70 கோடி ஃபைனல் கலெக்ஷன் வரும் அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த படம் 16வது நாளுமே, இத்தனைக்கும் படம் வந்துமே, வேறு படங்கள் வந்துமே இந்த படம் இந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கன்ஃபார்ம் 100 கோடின்னு நினைக்கிறேன். ஸோ அரண்மனை சீரியஸில் ஒரு 100 கோடி திரைப்படமாக அரண்மனை 4 அமையுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்ததான் ஸ்டார் படத்தோட 9வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 16 கோடி தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 21,50,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்ததான் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களோட வசூல். அதில் வந்து எலெக்ஷன் டே 2 தமிழ்நாட்டில் 13 லட்சம், வேர்ல்டு வைடு 15 லட்சம். ஸோ டோட்டலாக 24 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 28 லட்சம் உலகம் முழுக்க இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு சுமாரான வசூல் தான், ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. அப்புறம் இங்கே நான் தான் கிங்கு அப்படிங்கிற படத்தோட டே 2 கலெக்ஷன் 1,26,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 1,58,00,000, தமிழ்நாட்டில் 2,44,00,000, வேர்ல்டு வைடு 3,06,00,000. ஸோ 2 நாளில் 3 கோடிங்கிறது ஒரு டீசெண்டான கலெக்ஷன் தான், ஒரு நல்ல வசூல் வந்திருக்கு. ஏன்னா டே 1ஓட டே 2 பெட்டராக தான் இருக்குது, சில லட்சங்கள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பேர் வந்து இங்கே நான் தான் கிங்கு அப்படின்னு இருந்தாலுமே, இப்போதைக்கு வசூல் ரீதியாக இங்கே நான் தான் கிங்குன்னு சொல்கிற அளவுக்கு அரண்மனை 4 தான் இருக்குது. இப்போதைக்கு அரண்மனை 4 தான் வசூல் ரீதியாக கிங்கு. அப்புறம் டாப் 5 தமிழ்நாடு, இதில் வந்து அரண்மனை 4 தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு, 1,65,00,000. இங்கே நான் தான் கிங்கு 1,26,00,000, ஸ்டார் 85 லட்சம், கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அந்த படம் வந்து 32 லட்சம், அப்புறம் குருவாயூரம்பலா நடையில் அந்த படம் வந்து 29 லட்சம் தமிழ்நாட்டில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுதான் டாப் 5 தமிழ்நாடு. இதில் மலையாள படம் ஏதாவது ஒரு படம் வந்துடுது. இதுக்கு முன்னாடி மஞ்சுமல் பாய்ஸ் இருந்தது, பிரேமலு இருந்தது, அப்புறம் ஆவேசம் இருந்தது, அப்புறம் வருஷங்களுக்கு சேஷம் கூட இருந்தது. இப்போ மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு குருவாயூரம்பலா நடையில் வந்து இதில் வந்து ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு அதிக வசூலில் அரண்மனை 4 தாங்க இருக்குது தமிழ்நாட்டில். அதை இனிமேல் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இனிமேல் வேறு ஏதாவது பெரிய படம் வந்தால் தான் அதை பிரேக் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு அடுத்ததாக 24 இயர்ஸ் ஆஃப் குஷி. ஸோ இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தினார் நம்ம விஜய் அவர்கள். ஜோதிகாவுமே அப்படி தான். நம்ம எஸ்ஜே சூர்யாவோட படமே அப்படி தான் இருக்கும். அவர் படத்தில் நடிக்கக்கூடியவங்க எல்லாருமே அப்படி தான் நடிப்பாங்க. அது ஒரு வித்தியாசமான, அவங்க வழக்கமாக நடிக்கிறதுல இருந்து அவங்களோட மொத்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஒரு மாதிரி வேறு கோணத்தில் வந்து நடிக்கிறது தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி. எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றினா 88 லட்சம் இந்த படம் வந்து அந்த டைமில் 88 லட்சம் ஃபுட்ஃபால் வச்சுருக்கு. அதாவது 88 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் தேட்டரில் போய் இந்த படத்தை போய் பார்த்துருக்காங்க. 88 லட்சம் பேருக்கு மேலே. தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 20 கோடிக்கு மேலே வந்து வசூல். கேரளாவில் 3,25,00,000, கர்நாடகா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 75 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடி. ஸோ அந்த சமயத்தில் 2026 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 3.5 கோடி, அப்புறம் ஷேரு 14.5 கோடி. இந்த படம் ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டருங்க. ஸோ இந்த படம் உங்கள் எத்தனை பேர் கண்டிப்பாக ஃபேவரட்டாக தான் இருக்கும். இது வந்து எனக்கு வந்து விஜயே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த படம் ஃபேவரட்டாக இருக்கும். இந்த படத்தோட சாங்ஸ்லேருந்து, காமெடியிலேருந்து விவேக் ஒரு பக்கம் கலக்கியிருப்பார், மும்தாஸு, அப்புறம் நம்ம ஜோதிகா, விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலக்கியிருப்பாங்க. முக்கியமாக விஜயகுமார் ஈகோ பிடிச்ச கழுதை அப்படின்னுலாம் நல்லாயிருக்கும் அந்த சீன்லாம். உண்மையிலே படமே ஒரு மாதிரி பயங்கர ஜாலியாக இருக்கும். சில படங்கள் மட்டும்தான் நம்மளால் காலத்துக்கும் மறக்க முடியாது. அது வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருக்கும் அந்த படம் பார்த்து முடிக்கும் போது. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் குஷி. ஸோ உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.